தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். நடுக்கடலில் மீன்பிடி வலையை அறுக்க முயன்றதாக இலங்கை மீனவரை தமிழக மீனவர்கள் சிறைப்பிடித்து வந்துள்ளனர். வேளாங்கண்ணியை அடுத்த செருதூரைச் சேர்ந்த 5 பேர் நேற்று ஆற்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, என்ன நடந்தது? சிவரஞ்சனி, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீது அந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது வாடிக்கை. இந்த சூழல்ல நேற்று இரவு நடுக்கடலில் வலை விரித்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலையை அறுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய மீனவர்கள் தொடர்ச்சியாக அந்த மீனவர்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்கும் நோக்கிலேயே சில சம்பவங்களை அரங்கேற்றுவார்கள். அந்த வகையில மீனவர்களின் வலையை அறுக்க முற்பட்ட நிலையில உடனடியாக சுதாரித்துக் கொண்ட நம்ம செருதூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள், அதாவது சக்திமயில், அபிமன், பாலசுப்ரமணியன், பழனிசாமி மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த இங்கு தங்கி மீன் பிடிக்கும் அபி ஆகியோர் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட நிலையில இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழல்ல இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த இலங்கையில் இருந்து வந்த அந்த மீனவர்கள் 3 இருவர் ஸ்பீடு இன்ஜின் மூலம் பொருத்தப்பட்ட அந்த படகில் தப்பித்த சூழல்ல ஒரு மீனவர் மட்டும் நம்ம செருதூர் பகுதி மீனவர்களின் கை